ஜீவனின் நூற்றாமே இயேசு பரன் தீர்த்திடுவாருந்தன் தாகமதை. ஜீவனின் நூற்றாமே இயேசு பரன் தீர்த்திடுவாருந்தன் தாகமதை. பாவங்கள் ரோகங்கள் சாவங்கள் போக்கிட பரிவாய் அழைக்கிறார். பாவங்கள் ரோகங்கள் சாவங்கள் போக்கிட பரிவாய் அழைக்கிறார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். ஆறுமற்றவனாய் நீ அலைந்தே பாவ உலைதனிலே அமிழ்ந்தேன். ஆறுமற்றவனாய் நீ அலைந்தே பாவ உலைதனிலே அமிழ்ந்தேன். மாய்ந்திடாது உன்னை தூக்கி எடுத்தவர் மந்தையில் சேர்த்திடுவார். மாய்ந்திடாது உன்னை தூக்கி எடுத்தவர் மந்தையில் சேர்த்திடுவார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். வியாதி நான் நொந்து வாடுவதிடும் நேயன் கிறிஸ்து சுமந்ததனை. வியாதியை நான் நொந்து வாடுவதினோ நேயன் கிறிஸ்து சுமந்ததனை. சிலுவை மீதினில் தீர்த்ததாலே இனி சுகம் அடைந்திடுவாய். சிலுவை மீதினில் தீர்த்ததாலே இனி சுகம் அடைந்திடுவாய். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். பரனின் அன்பதை அகமதிலே சொரிந்து தம் திரு ஆலயமாய். பரனின் அன்பதை அகமதிலே சொரிந்து தம் திரு ஆலயமாய். மாற்றியே தம்மை போல் தேவ சாயலாக்கி மகிமை சேர்த்திடுவார். மாற்றியே தம்மை போல் தேவ சாயலாக்கி மகிமை சேர்த்திடுவார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். வானமும் பூமியும் மாறி போயினும் வாக்கு மாறாதவோ வல்ல மீட்பர். வானமும் பூமியும் மாறி போயினும் வாக்கு மாறாதவோ வல்ல மீட்பர்.
காப்பார் வழுவாது உள்ளங்கையில் வைத்து கலங்கிடாதே நீ வா. காப்பார் வழுவாது உள்ளங்கையில் வைத்து கலங்கிடாதே நீ வா. வல்லவரே இயேசு நல்லவரே மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே அவர் நல்லவரே உனக்காகவே ஜீவிக்கிறார். வல்லவரே இயேசு நல்லவரே மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே அவர் நல்லவரே உனக்காகவே ஜீவிக்கிறார். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது இயேசுவே பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது இயேசுவே பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இயேசுவே பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய நான் ஆயத்தம். தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் உம்முடைய திவ்ய திருசமூகத்திலே. தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் உம்முடைய திவ்ய திருசமூகத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம்ப்பா. சின்ன சாமியில போல நாங்களும் சொல்லுகிறோம், சொல்லும் கர்த்தாவே அடியார்கள் கேட்கிறோம். தகப்பனே, சின்ன சாமுவேல் தேவனிடத்தை சொன்னபடியே நாங்களும் சொல்லுகிறோம், சொல்லும் கர்த்தாவே அடியார்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், சொல்லும் கர்த்தாவே அடியார்கள் கேட்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டிய கிருபையை அபரிதமாக எங்களுக்கு தொடர்ந்து அருளை நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரம்பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே கடந்த ஒரு சில வாரங்களாக 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வசனங்களை அடிப்படையாக வைத்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஆக 2 ஏற்பாடுகளில் உள்ள வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதற்கொண்டு 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 22 வரைக்கும் வாசிக்க கேட்போமாக. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். முதல் மனிதனை தேவனாய கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கி, அதற்கு பிறகு அவனுக்கு என்ன ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி
அந்த தோட்டத்திலே அவனை கொண்டு வந்து விட்டு அந்த தோட்டத்தை பண்படுத்துகிற காக்கிற வேலையை அவனுக்கு கொடுத்து அதற்கு அடுத்தபடியாக அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை தான் ஏதேனின் உடன்படிக்கை என்று வேதாகம கல்லூரியில் வேதாகம பள்ளிக்கூடங்களில் போதிக்கப்பட்டு வருகிறது. மொத்தம் 8 உடன்படிக்கைகள் உண்டு, பிரதான உடன்படிக்கைகள். அதில் முதல் உடன்படிக்கை ஏதேனின் உடன்படிக்கை. இப்பொழுதுதான் தேவனாய கர்த்தர் மனுஷனோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்கிறார்? நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அவனுக்கு எல்லா நன்னெலங்களையும் கொடுத்து விட்டார். ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் பலவிதமான கனி வகைகளை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். அங்கே மிருகங்களும் பறவைகளும் இருந்தன. அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் தேவனாய கர்த்தர் உலாவி அவனோடு கூட இடைப்பட்டார். எல்லாம் அவனுக்கு தேவன் கொடுத்து விட்டு அங்கே அவனோடு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்கிறாரு? நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, எல்லாம் உனக்காக தான் நான் கொடுத்தேன், சந்தோஷமா இரு. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்கக்கூடாது, புசித்தால் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். தேவ ஜனமே, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்த பின்பு நமக்கு நிபந்தனையை அவர் கொடுக்கும்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? எல்லாவற்றையும் கொடுத்தார், சகலவற்றையும் கொடுத்தார். உதாரணமாக மேற்கத்திய நாட்டிலே குடியேறி இருக்கிற தேவ ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். தாய் நாட்டில் இல்லாத வசதிகள் எத்தனையோ அனைத்தையும் கர்த்தர் கொடுத்தார். கொடுத்து விட்டு ஒரு காலகட்டத்தில் சொல்கிறாரு, சந்தோஷமா இரு, நான் உன்னை குடியேற்றி விட்ட தேசத்திலே மகிழ்ச்சியா இரு, ஆனால் உனக்கு நான் விலக்கி வைத்த காரியங்களை நீ தொடவே கூடாது, தொடவே கூடாது. நீ என்றைக்கு நான் விலக்கி வைத்த காரியங்களை நீ தொடுகிறாயோ அன்றைக்கே சாகவே சாவா என்றால் என்ன அர்த்தம் என்றால் உன் ஆத்துமா சாகும் என்று பொருள். பிரதானமாக உன் ஆத்துமா சாகும், உன் ஜெப வாழ்க்கை பாழாய் போய்விடும். தேவனுடைய ஜனமே, தேவன் நம்முடைய தாய்நாடுகளில் இருந்து நம்மை அழைத்து கொண்டு இந்த தேசத்திற்கு வருவதற்கு முன்பாக நாம் எவ்வளவோ ஜெபித்தோம். ஐரோப்பாவிற்கு வந்தவர்களானாலும் சரி, ஆஸ்திரேலியாவுக்கு சென்றவர்களானாலும் சரி, அவர்கள் நியூசிலாண்டுக்கு சென்றவர்களானாலும் சரி, அவர்கள் ஐரோப்பாவின் எந்த நாட்டிற்கு சென்றாலும் சரி, வட அமெரிக்காவோ தென் அமெரிக்காவோ எங்கே கர்த்தர் கொண்டு போனாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அவ்விடத்துக்கு கொண்டு போகும்படியாக எவ்வளவோ நாம் ஜெபித்தோம். ஜெபித்த பிறகு கர்த்தர் நாம் ஜெபித்த நாம் கர்த்தரிடத்தில் எந்த நாட்டிற்கு நாம் குடியேற வேண்டும் ஜெபித்தோமோ அந்த நாட்டில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். மிகவும் மகிழ்ச்சி, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது. ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கிறது, நான் இந்த தேசத்துக்கு உன்னை ஏன் கொண்டு வந்தேன், சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, மகிழ்ச்சியா நீ உடுத்தலாம், மகிழ்ச்சியாக புசிக்கலாம், குடிக்கலாம், மகிழ்ச்சியாக நீ வீடு வாங்கலாம், மகிழ்ச்சியாக காரை வாங்கலாம், கார் உனக்கு போதவில்லை என்றால் மகிழ்ச்சியாக ஒரு வேனையும் வாங்கி கொள்ளலாம், எல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்துவிட்ட பிறகு சொல்லுகிறாரு, நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன், ஆனால் உன்னை சுற்றிலும் நான் ஒரு வரம்பை வைத்திருக்கிறேன், அதை நீ தாண்டக்கூடாது, அதை நீ தாண்டக்கூடாது. நீ தாண்டுவாயானால் நீ சாகவே சாவா என்றால் என்ன அர்த்தம் என்றால், முதல் காரியம் சரீரம் சாவது அல்ல, முதல் காரியம் ஆத்துமா சாகும். ஆத்துமா சாகும் என்று சொன்னால் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளும் ஆத்துமா செத்து போனால் அதற்கு பிறகு தேவனோடு தொடர்பு கொள்ளவே முடியாது. அதற்கு பிரதானமான அடையாளம் என்னவென்றால், தேவ ஜனமே, ஜப வாழ்க்கையில பெரிய சரிவு ஏற்படும். ஜப வாழ்க்கை இனி கசப்பா இருக்கும், ஜப வாழ்க்கை இனி வெறுப்பா இருக்கும், ஜப வாழ்க்கை இனி இனி இனி
நமக்கு பிரியமற்று இருக்கும். காரணம் என்ன? காரணம் என்ன? தேவன் நாம் சுபிட்சமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை குடியேற்றி விட்ட நாட்டிலே எல்லாவற்றையும் கொடுத்த பின்பு இது போதாது என்று சொல்லி தேவன் குறித்த வரம்பை மீறி காரியத்தை செய்ய ஆரம்பித்தோம். தேவ ஜனமே அப்படி மீறி செய்யும் போது உடனடியாக அது அது தண்டனை வருவது போல தெரியாவிட்டாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பித்து விடும். அப்படியே ஜப வாழ்க்கை குறைந்து கொண்டே போகும். அதற்கு பிறகு திருச்சபைக்கு வருவதே அவர்களுக்கு கடமைக்காக வருவார்கள். அதற்கு பிறகு திருச்சபைக்கு வருவதே அவர்களுக்கு சலிப்பாக இருக்கும், வரமாட்டார்கள். அப்படி திருச்சபைக்கு சென்றாலும் எங்கே தங்களுடைய பாவங்களை கண்டிக்காமல் இருக்கிறார்களோ, எங்கே உலக ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களோ அந்த சபையை பார்த்து அங்கே போய் இவர்களும் சேர்த்து கொள்வார்கள். ஆனால் நீ எப்படி இருந்தாய்? நான் எப்படி உன் தேசத்தில் நான் வைத்தேன்? எவ்வளவோ உன்னை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று தேசத்துக்கு கொண்டு வந்தேன். அது ஐரோப்பாவுடைய தேசமாக இருந்தாலும் சரி, அது ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, நியூசிலாண்டாக இருந்தாலும் சரி, அது ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, அது வட அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, தென் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆசியாவிலே வேறு எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஏன் அந்த நாட்டுக்கு கர்த்தர் கொண்டு போனார்? நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே அதற்காக கொண்டு போனார். எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்து விட்டு என்ன சொல்லுகிறாரு? நான் எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டேன், ஆனால் நான் உனக்கு குறித்திருக்க வரம்பை மறக்காது. வரம்பை மறக்கூடாது. நீ குடியேறின தேசத்திலே எல்லாம் உண்டு, தீட்டும் உண்டு, ஜாக்கிரதை. தீட்டு உண்டு. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 4 இளைஞர்களையும் நேபுகாத்நேச்சார் உயர்த்தி வைத்தான். அவன் ஏன் உயர்த்தி வைத்தான் என்றால், அவனுக்கே தெரியாது ஏன் இந்த 4 பேரை அவன் உயர்த்தி வைத்தான் என்று நேபுகாத்நேச்சாருக்கே தெரியாது. தேவன் உயர்த்தினார். அது எப்படி செய்கிறார்? அந்த நாட்டினுடைய பேரரசனை கொண்டு செய்தார். அந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தியை கொண்டு செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே எல்லாம் இருக்கிறது. தானியேலுக்கு, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவனோடு சிறைப்பட்டு வந்தவர்கள் வெளியே அவர்கள் சுமை சுமக்கிறார்கள். ஏனால் கட்டிடத்திற்கு கட்டட விலைக்கு அதாவது சுமை சுமக்க வேண்டும், சாலை போடுவதற்கு சுமை சுமக்க வேண்டும். எல்லாம் யூத ஜனங்கள். ஒரு நாட்டினுடைய பிரஜையை இன்னொரு நாடு யுத்தத்தில் சிறையாய் கொண்டு போகும்போது சும்மா உட்கார வைத்து ஆகாரம் கொடுக்க மாட்டார்கள். கொடுக்கிற ஆகாரம் பாதியா இருக்கும், ஆனால் கொடுக்கப்படுகிற வேலையோ கொடூரமா இருக்கும். அப்படித்தான் செய்வார்கள். காரணம், அந்த நாட்டை ஆளுகிறவர்கள் அவர்கள் யுத்தத்தில் பிடித்து கொண்டு வந்தவர்களை அவர்கள் சந்தோஷ சமாதானத்தோடு வைக்க மாட்டார்கள். அவர்களை கொண்டு என்னெல்லாம் பிழிந்து எடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பிழிந்து எடுப்பார்கள். இப்படியாக யூத ஜனங்களை அவருடைய தேசத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் பிடித்து கொண்டு வந்து தன் தேசத்திலே வைத்த போது சுமை சுமக்க வைத்திருந்திருப்பான், கல்லுடைக்க வைத்திருந்திருப்பான், சாலை போட வைத்திருந்திருப்பான். பகலின் வெயில், இரவின் குளிர்ச்சி, பகலின் வெயில், இரவின் குளிர் அவனை பட்சிக்கத்தக்கதாக அவன் வேதனைப்பட்டிருப்பார்கள். சரியான ஆகாரம் இல்லாமல் இருந்திருக்கக்கூடும், சரியான வஸ்திரம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கக்கூடும், சரியான இருப்பிடம் இல்லாமல் இருந்திருக்கக்கூடும். எவ்வளவோ அவர்களும் அவனுடைய பிள்ளைகளும் கஷ்டப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சில பேரை நேபுகாத்நேச்சார் பிரித்தெடுத்து அவர்களுக்கு விசேஷத்த பயிற்சியை கொடுத்து, விசேஷத்த ஆகாரத்தையும் கொடுத்து, அவர்களுக்கு விசேஷத்த ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்தி வந்தான். அப்படி அவன் பிரித்தவர்களில் 4 பேர் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேரும் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அவரோடு கூட, தானியேலோடு கூட சிறையாக கொண்டு வரப்பட்டவர்கள் வெளியிலே அவர்கள் சுமை சுமக்கிறார்கள். வெளியிலே எத்தனையோ கஷ்டங்கள் அவர்களுக்கு. தானியேலுக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனை ஒன்றும் இல்லை, அத்தோடு அது நிற்கவில்லை.
அவன் எதிர்பாராத உயர்வு, மேன்மை, கனம் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கும் மற்ற சில ராஜ குலத்தை சேர்ந்த சில இளைஞர்களுக்கும் அப்படியாக மேன்மை கொடுக்கப்பட்டது. அதில் தானியேல் மாத்திரம் ஒரு காரியத்தை பார்க்க முடிந்தது. எல்லாம் சரிதான், என்னோட கூட சரியாக கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாம் அங்கே பொதி சுமக்கிறார்கள், சுமை சுமக்கிறார்கள், கல்லுடைக்கிறார்கள், கட்டட வேலையிலே பகலின் வெயில் அவர்களை பட்சிக்கத்தக்கதாக கட்டட வேலையை செய்து கொண்டிருக்க சாலையை போடும்படியாக அவர்கள் பகலிலே வெயில் அவர்களை எரிக்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியான ஆகாரம் இல்லை. இப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்படும் போது தானியேலுடைய மனதில் என்ன 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 இருந்திருக்கும்? யார் எக்கடு கட்டு போனால் என்ன, நான் சந்தோஷமா இருந்தாலும் போதும், என் வயிறு நிரம்பினாலும் போதும். தேவ ஜனமே, அவனுக்கு பிரதானமாக ஒரு காரியம் தெரிய வந்தது. அது என்னவென்றால், ராஜா எல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறாரு, ஆனால் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். ராஜா கொடுத்த நற்காரியங்களிலே உள்ளே ஒன்று வந்துள்ளது. அது தீட்டு. என்ன தீட்டு? தானியேலுக்கும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கும் சாதாரண ஆகாரம் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம் ராஜ போஜனம். நேபுகாத்நேச்சார் புசிக்கும் அதே ஆகாரத்தை அவனாலே யூத ஜனங்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு விசேஷத்த வேலைக்கென அவர்களுக்கு விசேஷத்த பயிற்சி கொடுக்கப்பட்டு இப்படிப்பட்டவளா இருந்தவர்களுக்கு அவர் ராஜ போஜனம், ராஜா புசிக்கும் அதே போஜனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தானியேலுக்கு திடீர்னு காரியம் தென்பட்டது. இந்த போஜனம் கொடுக்கப்படும் போது இதுக்கு முன்பாக எங்கிருந்து வருகிறது? அவன் கண்டுபிடித்தான், இந்த போஜனம் எனக்கு வருவதற்கு முன்பாக அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் என்னிடத்துல கொண்டு வரப்படுகிறது. தேவ ஜனமே, முதலாவது விக்கிரகங்களுக்கு அந்த ஆகாரத்தை படைத்து விட்டு அதுக்கு பிறகுதான் தானியேலுக்கும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கும் அவர்கள் கொடுப்பதற்கு இருந்தார்கள். தானியேல் கண்டுபிடித்து விட்டான், இந்த ஆகாரம் உச்சிதமான ஆகாரம், மிக சுவையுள்ள ஆகாரம், இது சத்து நிறைந்த ஆகாரம், இது சாதாரண சத்து நிறைந்த ஆகாரம் மட்டுமல்ல, சாதாரண சுவை நிறைந்த ஆகாரம் மட்டுமல்ல, இது ராஜாவினுடைய ஆகாரம். எல்லாம் இருக்கிறது, நான் சந்தோஷமா நான் புசிக்கலாம். ஆனால் இதில் தீட்டு இருக்கிறது. இது தீட்டு இருக்கிறது, அதனால் தொடமாட்டேன். இது தீட்டு இருக்கிறது, நான் இதை தொடமாட்டேன். கர்த்தர் கோடா கொடி ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனமே, அந்த ஆகாரத்தில் தீட்டு இருக்கிறது, அந்த ஆகாரத்தில் தீட்டு இருப்பதை தானியேல் அறிந்த உடனே அவன் செய்த காரியம், தானியேல் 1 அதிகாரம் 8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த லாகாதென்று தன்னை இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் 1 அதிகாரம் 8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தீர்மானம் பண்ணிட்டான், நான் இந்த ஆகாரத்தை புசிக்க மாட்டேன், இந்த ஆகாரத்தை நான் புசிக்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினான். யோசித்தான் அல்ல, தீர்மானித்தான். நான் இந்த ஆகாரத்தை புசிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கே கலகம் செய்யவில்லை, முரட்டாட்டம் பண்ணவில்லை. முறைப்படி அவன் பிரதானிகளின் தலைவனிடத்தில் அவன் முறையிடுகிறான். என்னை தீட்டுப்படுத்த வேண்டாம், இதை நாங்கள் சாப்பிடக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான். தேவனுடைய ஜனமே, நாம் எந்த தேசத்திலிருந்து வந்துள்ளோமோ
அந்த தேசத்தில் உள்ளவர்களில் எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வருகிறார்கள், எவ்வளவோ கஷ்டப்பட்டு வருகிறார்கள். அவருடைய கஷ்டத்தை நாம் எண்ணுவதற்கு கூட நமக்கு பலன் இல்லை, அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். தேவனோ நம்மை கோடிக்கணக்கான ஜனங்களை விட்டு, நம்முடைய தேசத்தை விட்டு நம்மை வேறு பிரித்து மிகவும் சிறப்பான தேசங்களிலே அவர் நம்மை குடியிருக்க செய்து எல்லா மேன்மையும் கொடுத்த பிறகு, நீ கார் வாங்கக்கூடாது, நீ வீடு வாங்கக்கூடாது, நீ சிறப்பான வேலையை நீ தேடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லவில்லை. சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாரு, எல்லாம் உனக்குத்தான், எல்லாம் அதற்காக தான் கொண்டு வந்தேன். நீ வீடு, நீ நல்ல வேலையை நீ தேடிக்கொள், நல்ல வேலையில் அமர்ந்துரு, என் ஆசீர்வாதம் அங்கே இருக்கும், அதில் முள்ளோ குறுக்கோ இருக்காது, உனக்கு விரோதமாக வருகிறவர்களை நான் சந்திப்பேன், ஒன்று உன்னோட சமாதானம் பொருந்துவார்கள், இல்லாவிட்டால் அடங்கி போவார்கள், இல்லாவிட்டால் நீ வேலை செய்யும் இடத்திலிருந்து அவர்களை நான் வேறு இடத்துக்கு அனுப்பி விடுவேன், நீயோ நிம்மதியாக இருப்பாய், எல்லாம் உனக்கு நான் தருகிறேன், உனக்கு சிறந்த கார் வேணும், வாகனம் வேணும், வாங்கிக்கொள், சிறந்த சிறந்த வீடு வேண்டும், சிறந்த வீடு வாங்கிக்கொள், எல்லாம் கொடுக்குறார். பிள்ளைகளுக்கு சிறந்த பள்ளிக்கூடத்தில் இடம் வேண்டும், அதையும் கொடுக்குறாரு. பிள்ளைகளுக்கு சிறந்த கல்லூரியில இடம் வேண்டும், அதையும் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்து விட்டு சொல்றாரு, தீட்டு உண்டு, அதை நினைவில் வைத்துக்கொள். தீட்டு உண்டு, அதை நினைவில் வைத்துக்கொள். தேவ ஜனமே, நான் இந்தியனா இருக்கிறபடியால இந்தியர்களை குறித்து பேச நான் சற்று கத்தருக்குள்ளாக திடப்படுகிறேன். இந்திய பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியும். அந்த மண்ணில் தான் நான் பிறந்தேன், அங்குதான் நான் வளர்ந்தேன், அந்த கலாச்சாரத்தில் தான் நான் வளர்ந்தேன், அந்த கலாச்சாரத்தில் தான் நான் படித்தேன், அந்த கலாச்சாரத்தின் மத்தியில் தான் நான் ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியான தேவனுடைய அபிஷேகம் பெற்றேன். அந்த கலாச்சாரத்தின் நடுவில் தான் அரசாங்க உத்தியோகத்திலே நான் அமர்ந்தேன். அந்த கலாச்சாரத்தில் தான் நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக நாமத்தினால ஜலத்திலே மூழ்கி பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா என்ற பெரிய பரிசுத்தவானுடைய பரிசுத்தமான கரங்களிலே ஜலத்திலே மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக நாமத்தினால் ஜலத்திலே ஞானஸ்நானம் பெற்றேன். அந்த தேசத்தில் தான் நான் 1971 ஆண்டு முதற்கொண்டு நான் பகுதி நேரம் ஊழியம் செய்தேன். அந்த தேசத்தில் தான் 1988 ஆண்டு அந்த தேசத்தில் தான் முழுநேர ஊழியத்துக்குள் நான் பிரவேசித்தேன். தேவ ஜனமே, என் தாய்நாட்டை குறித்து யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அந்த கலாச்சாரம் மிகவும் உச்சிதமான கலாச்சாரம், ரிச் கல்ச்சர் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள். ரிச் கல்ச்சர். கர்த்தர் கோடாக்குடி ஸ்தோத்திரம். அந்த வட்டாரங்கள் எல்லாவற்றையும் பார்த்தால், அருகாமையில் உள்ள ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டாலும் சரி, பங்களாதேஷை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த எல்லா நாடுகளிலும் பார்த்தால் ஒரு கலாச்சாரத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருப்பதை நாம் யாவரும் அறிவோம். தேவன் எல்லா செழிப்பையும் கொடுத்து விட்ட பிறகு, தேவன் மேன்மையான நாடுகளுக்கு கொண்டு வந்து அதிலே குடியேற்றி வைத்து அங்கே ஸ்தாபித்த பிறகு, தேவஜனமே சத்தியத்தின்படி நாம் நடக்கும் போதே பண்பாட்டை விடக்கூடாது. சத்தியத்தின்படி நடக்க வேண்டும், பண்பாட்டை விடக்கூடாது. கர்த்தர் கோடாக்குடி ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனமே, வேதாகம கல்லூரியில் நான் படிக்கும் போது எங்களுடைய பேராசிரியர் ஒரு காரியத்தை சொன்னார். மற்ற நாடுகளிலே மேற்கத்திய நாட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே சில சந்தர்ப்பங்களிலே பெரும் தோல்வி ஏற்பட்டதின் காரணம், மேற்கத்திய நாட்டிலிருந்து இதர மற்ற நாடுகளுக்கு சென்றவர்கள் அங்கே அவர்கள் சத்தியத்தை போதிப்பதோடு கூட தங்களுடைய கலாச்சாரத்தை திணிக்க ஆரம்பித்தார்கள். தங்கள் கலாச்சாரத்தை திணித்தார்கள். அதனால தேவ ஜனங்களுக்கு இது விருப்பமில்லை. தேவனுடைய ஜனமே ஒவ்வொரு நாட்டிற்கும் தேவன் ஒரு கலாச்சாரத்தை அனுமதித்திருக்கிறார்.
அந்த கலாச்சாரத்தை நாம் கடைபிடிக்கும் போது நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாது. நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாது. ஜெர்மனியில நான் நான் ஊழியத்துக்காக சென்றிருந்த போது என்னை போன்ற ஒரு 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 அதாவது என் நிறம் கொண்டவன், அவனுக்கு ஒரு 25 24 வயது தான் இருக்கும். அவன் ஒரு வெள்ளைக்கார பெண்ணோடு கூட அங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து போகிறான். என்னை பார்த்த உடனே அவனுக்கு வெட்கம் வந்து விட்டது. எனக்கு என்ன வயது இருக்கும் அப்பொழுது? எனக்கு ஒரு 50 வயது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு என்ன வயது? 25 24 வயது இருக்கும். என்னை பார்த்த உடனே அப்படியே வெட்கப்பட்டுட்டே போறான். காரணம் என்ன? மேற்கத்திய நாட்டவர்கள் அடுத்த பெண்ணோடு கூட ஆட்டம் போட்டால் அவர்கள் கைத்தட்டி பாராட்டி விட்டு போவார்கள். ஆனா நீ எந்த தேசத்தின் கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்டு மேற்கத்திய நாட்டுக்கு வந்தாயோ, அங்கே அந்த தீட்டுக்கு நீ இடம் கொடுக்கும் போது உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ செய்வது தவறு. மனசாட்சிக்கு தெரிந்தும் நீ அந்த தவறை செய்யும் போது உன்னுடைய உன்னுடைய தேசத்திலிருந்து வந்த ஒருவன் அவன் பாட்டுக்கு தன் வேலையை பார்க்க போகிறான். நான் தான் அந்த மனிதன். நான் 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 அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயினை விட்டு இறங்கினேனா நான் அங்கிருந்து போய் கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து ஏன் அவன் கதி கலங்கி போனான்? காரணம் என்ன? அவன் மனசாட்சிக்கு தெரியும் மேற்கத்திய நாட்டுக்கு வந்த பிறகு நான் தீட்டை அரவணைத்திருக்கிறேன். தீட்டை அரவணைத்திருக்கிறேன். ஆகினால் இப்பொழுது நடைபெறுகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு படித்த மேதாவிகள் அசுத்தமான காரியங்களை மேன்மையான கலாச்சாரம் என்று கருதி அவர்கள் மேற்கத்திய நாட்டிலே ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் இந்த அசுத்தங்களை பரிமாறிக்கொண்டு அவர்கள் தங்களை கெடுத்து வருவதை பார்த்து கண்டிக்காத பெந்தகோ சபைகள் மேற்கத்திய நாட்டிலே ஏராளமா இருக்கின்றது. சத்தியத்தின்படி நாம் எந்தெந்த காரியங்களை அன்பாய் சொல்ல வேண்டுமோ அந்த காரியங்களை அன்பாய் சொல்லுகிறோம். ஆனா எந்தெந்த காரியத்தில் பிள்ளை விஷத்தை வாய்க்குள் போடும்போது போடாதே என்று உடனடியாக தடுப்பது மட்டும் இல்லை, கையை பிடிக்கணும். இல்லாவிட்டு அந்த பிள்ளை விஷத்தை அது தன் வாய்க்குள்ளே போட்டுக்கொள்ளும். ஊழியக்காரர்கள் எங்களுக்கு தேவன் என்ன கடமை கொடுத்தார்? பெந்தேகோஸ்து ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு தேவன் என்ன கடமை கொடுத்தாரு? நீ பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை தேவன் தன் ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று எங்களை போன்ற ஊழியக்காரர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 44 அதிகாரம் 23 வசனம். எசேக்கியேல் 44 வசனம் 23. அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். எவர்கள் தெரிய பண்ண வேண்டும்? 21 வசனத்தில் பார்க்கிறோம். ஆசாரியர்கள். ஆசாரியர்களை குறித்து எழுதப்பட்ட வசனங்கள். ஆசாரியருடைய கடமையில் ஒன்று என்ன? ஆசாரியர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டு அல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை தேவஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். தேவஜனங்களுக்கு அந்த வித்தியாசத்தை போதிக்க வேண்டும். எசேக்கியேல் 44 அதிகாரம் 23 வசனத்திலே, எசேக்கியேல் 44 வசனம் 23, அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். யாருடைய ஜனங்கள் அவர்கள்? யாருடைய ஜனங்கள்? நாங்கள் நடத்தும் சின்ன சபைக்கு ரட்சிக்கப்பட்ட சில பேர் வந்தார்கள்.
அவர்கள் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஜலத்திலே மூழ்கி ஒரு பரிசுத்தவானுடைய பரிசுத்தமான கரங்களினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரைய நாமத்தினாலே ஜலத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அவர்கள் நான் பிறந்த நாட்டை சேர்ந்தவர்கள். சத்தியத்தை நான் அதிக கடுமையாகவும் நான் பேசவில்லை, சாதாரணமாக. ஆனா ஒன்று அவர்களுக்கு தெரியும், இந்த சபைக்கு போக்குவரத்தமா இருக்கலாம், ஐக்கியம் மட்டும் கொள்ளக்கூடாது. ஏன் ஐக்கியம் கொள்ளக்கூடாது? இந்த சபையில அவிழ்த்து விட்ட கழுதைகளுக்கு இடம் கிடையாது. எதற்காக சபை கத்தர் வைத்திருக்கிறாரு? எதற்காக சபையை கத்தர் வைத்திருக்கிறார்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் அல்ல, புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனம். கூறுவது யாரு? சாதாரண ஒரு ஊழியக்காரன் அல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன சொல்லுகிறான்? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சபை விசுவாசம் வருகிறார் என்றால் காணிக்கை கொடுப்பார்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் சபையிலே காணிக்கையை கணக்கில் வைக்க வேண்டும். தசம பாகத்தை அவர்கள் கொண்டு வரும்போது ஜெபித்து அதை கணக்கில் வைக்க வேண்டும். அந்த தசம பாகத்தை நேரடியாக இந்த சபை மேய்ப்பன் எடுக்கக்கூடாது. காணிக்கைகளையும் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே இது உங்களுக்காக என்று சொல்லி, இல்லாவிட்டால் மேலே எழுதி அந்த 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 உரையில எழுதி கொடுத்தால் சரி. மற்றபடி அந்த தசம்பாங்கள் காணிக்கைகள் எல்லாம் கணக்கிலே வைக்கப்பட வேண்டும். அதை மேலிடத்திலே 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் எவ்வளவு வந்தது, எவ்வளவு செலவானது என்ற கணக்கு வழக்குகளை நான் ஒப்படைக்க வேண்டும். காரணம், எங்களுடைய சபை அது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்திலே அஃபிலியேட்டட் சர்ச் எல்லாம் இருக்கிறது. தேவ ஜனமே, தேவனுடைய ஜனமே, வருகிறவர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள், தசம்பாகம் கொடுக்கிறார்கள். ஆகையினாலே திருச்சபையில ஊழியக்காரனுக்கு சம்பளம் என்ற பெயரிலே ஒரு காணிக்கையை கொடுக்கிறார்கள். அது நாட்டிலே உள்ள ஒரு ஒழுங்கு. அது உபசட்டத்திலே இருக்கும் ஒரு ஒழுங்கு. அதனால் திருச்சபையில மாதம் சம்பளம் என்ற பெயரிலே காணிக்கை கொடுக்கிறார்கள். வாங்கி கொள்ளுகிறேன். சில வேளையில காணிக்கை அவர்கள் உங்களுக்கு என்று சொல்லி பிறந்த நாள் அன்றைக்கோ விசேஷ நாள் அன்றைக்கோ கொடுக்கிறார்கள், அதையும் வாங்கி கொடுக்கிறேன். ஆனால் அவர்கள் கொடுக்கிறவர்கள் அநேகர் சபையில ஐக்கியமா இருப்பதே இல்லை. என்ன நினைக்கிறார்கள்? இந்த காசை கொடுத்து விட்டால் போதுகிறேன். ஒரு ஊழியக்காரன் தசம்பாகம் காணிக்கைக்காக மாத்திரமே இருப்பானால், ஜன விசுவாசிகள் சபைக்கு வரும்போது அவர்கள் கொடுக்கிற தசம்பாகம் காணிக்கை எல்லாம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அது சபை கணக்கில் தான் போகிறது. ஊழியக்காரனுக்கு மாதம் ஒரு தொகையை சம்பளம் என்ற பெயரில் காணிக்கையை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதெல்லாம் கணக்கில் வைக்கப்பட வேண்டும், வைக்கப்பட்டு வருகிறது, வைக்கப்பட வேண்டும் சட்டப்படி. சில பேர் பிறந்தநாள் அன்றைக்கு விசேஷ நாள் அன்றைக்கு ஒரு காணிக்கை உங்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் அந்த உரையின் மீது எழுதி கொடுக்கிறார்கள். சரி, அதை வாங்கி கொடுக்கிறேன். யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன, எனக்கு காசு வருகிறது அல்லவா, போதாதா? தேவனுடைய ஜனமே, மந்தையை மேய்க்காமல் தன்னைத்தான் மேய்க்கிற மேய்ப்பனை தேவன் விசாரிப்பார். வேதம் சொல்லுகிறது. மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்க்கிற மேய்ப்பர்களை தேவன் நியாயம் விசாரிப்பார்.
ஊழியக்காரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை போஷிக்கிற கர்த்தர் என்ற ஒரு அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன சில காரியங்களை திரும்ப சொல்ல நான் அவசியப்படுகிறது. அதற்காக சொல்லுகிறேன். 1988 ஆண்டு முழு நேர ஊழியத்துக்கு நான் வந்ததை அறியாத ஒரு தேவ மனுஷன் எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவருக்கு என்ன நன்றாக தெரியும். அன்று எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து விட்டது அவருக்கு தெரியாது. வேலையை ராஜினாமா செய்து விட்டேன் என்றும் அவருக்கு தெரியாது. அவர் வந்த பிறகு நான் சொன்னேன், நான் வேலையை ராஜினாமா செய்து விட்டேன், முழு நேர ஊழியத்துக்குள் வந்து விட்டேன் என்று சொல்லி. அந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை என் ஆவியோடு அன்று அந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை என் ஆவியோடு இசைந்தது. என்னாலும் என் ஆவியில் இசைந்த நிலையில் தான் இருக்கிறது. அந்த முழு நேர ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை எல்லாரும் கவனிங்கள். 1988 வருஷம் நான் முழு நேர ஊழியத்துக்குள் வந்த நாளிலே சொன்ன வார்த்தை. அவர் சொன்னார், நீங்க முழு நேர ஊழியத்துக்குள் வந்து விட்டீர்கள், ஆதலால் உங்களுக்கு விசுவாசிகள் காணிக்கைகளை கொடுப்பார்கள், வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு விசுவாசிகள் காணிக்கைகள் கொடுப்பார்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் ஊழியக்காரனை போஷிப்பது விசுவாசிகள் அல்ல, கர்த்தர். அந்த வார்த்தையை நான் சொல்லும் போது என் இருதயத்தில் இப்பொழுது என் நேசு மீது நேச வைராகியம் பற்றி எரிகிறது. ஊழியக்காரனை போஷிக்கிறவர் கர்த்தர். சில பேர் வேலை செய்யாமலேயே நின்று கொண்டிருந்தார்கள். அவரை பார்த்து எஜமான் கேட்டான், நீங்கள் பகல் முழுவதும் ஒரு வேலையை செய்யாமல் ஏன் சும்மா நிற்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன காரியம், ஒருவரும் எங்களுக்கு வேலையடையவில்லை. அப்பொழுது எஜமான் சொன்ன வார்த்தை, நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், போய் அங்கே வேலை செய்யுங்கள், தகுதியான சம்பளத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்குற தெய்வம் இந்த தெய்வம் அல்ல. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல என்று சங்கீதம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல. காரணம், எஜமான் என்னை போஷிக்கிறவர், எஜமான் என்னுடைய வேலைக்குரிய சம்பளத்தை கூலியை தருபவர். உலகத்தில் உள்ள ஒரு எஜமான் தன் வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கிறான் என்று சொல்லி தாம் சொன்ன ஊமையிலே எடுத்துரைத்த இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முழுமையாக செய்கிறவனையும் சும்மா வேலை வாங்குகிறதில்லை என்பதை நாம் அறிகிறோம். எஜமானை நோக்காமல் அவர்கள் விசுவாசிகளை நோக்க ஆரம்பிப்பார்கள். விசுவாசிகளுக்கு ஏற்றபடி பிரசங்கிப்பார்கள். விசுவாசிகளுக்கு எது விருப்பமோ அதை பேசுவார்கள். தேவனுடைய ஜனமே, பரிசுத்த பவுல் சொல்லுகிறான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11 அதிகாரம் 2 வசனத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். வைராக்கியம் என்ன? வைராக்கியம் ஜாதி வைராக்கியம் கிடையாது, நாட்டு வைராக்கியம் கிடையாது, படித்தவர் என்ற வைராக்கியம், படிக்காதவர் என்ற வைராக்கியம் கிடையாது, ஏழை பணக்காரர் என்ற அந்த வைராக்கியம் கிடையாது, தேவ வைராக்கியம். யாருடைய ஆடுகள் இவர்கள் எல்லாம்? பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கர்த்தர் கேட்டாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்ட பொழுது, ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்ன போது இயேசு சொன்ன வார்த்தை, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் 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 ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அந்த ஆட்டுக்குட்டிகள் யாருடையவைகள்? கர்த்தருடையது, கர்த்தருடையவர்கள்.
கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய உடையவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமாக்கள். மறுபடியும் கேள்வி கேட்டாரு, என்னிடத்து அன்பா இருக்கிறேன் கேட்டாரு. ஆமாண்டவர், நான் உண்மை நேசிக்கிறேன் அறிவேன் சொல்லும்போது, என் ஆடுகளை என் 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 ஆடுகளை மேய்ப்பாயாக சொன்னார். அவருடைய ஆடுகள். மூன்றாவது முறை கர்த்தர் கேட்டாரு, என்னை நேசிக்கிறாயா? அவன் சொன்னா, ஆம் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நான் உண்மை நேசிப்பது அறிவீர் என்று சொன்னபோது அவர் சொன்னாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3 முறையும் என் 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 என்று சொன்னார். உங்கள் சபையிலே இருக்கும் ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்துமாக்கள். என்னுடைய சபையில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகளும் ஆடுகளும் எனக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். வழிநடத்தும்படி கர்த்தரின் கரத்திலே பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இது நிமித்தமாக தான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் இவ்வளமாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிற வார்த்தை, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை. யாருடைய சபை? யாருடைய சபை? யாருடைய சபை ஐயா? இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் இருப்பது எங்களுடைய குமாரத்தியுடைய வீட்டில் நாங்கள் வாசம் பண்ணுகிறோம். இது எங்கள் சொந்த வீடு அல்ல, எங்கள் குமாரத்தியுடைய வீட்டில் தான் நாங்கள் வாசப்படுகிறோம். முக்கியமான சில காரியங்களை நான் செய்வதற்கு என் குமாரத்தியுடைய அனுமதி எனக்கு தேவை. இந்த சுவற்றிலே ஆணி அடிக்கலாமா என்று என் குமாரத்தினுடைய அனுமதியை நான் எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு காரியத்திற்கும், சின்ன காரியத்தை பற்றி நான் சொல்லவில்லை, முக்கியமான காரியம் சுவற்றிலே ஆணி அடிப்பது, இல்லாவிட்டால் அதாவது சில பொருட்களை எந்த இடத்துல வைக்க வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் கேட்கிறேன். காரணம் என்ன? தகப்பனா இருந்தாலும் சரி, இது தகப்பனுடைய வீடு அல்ல. என் வீட்டில், எங்கள் வீட்டில் நாங்கள் இந்தியாவிலே சுதந்திரமா இருந்தோம். இது குமாரத்தியுடைய வீடு. அவளுக்கு 5 பிள்ளைகள் உண்டு. அவள் தன் கணவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தேவனுடைய ஜனமே, யாருடைய வீடு? சபை யாருடையது? நான் யார்? கண்காணி, சூப்பர்வைசர். நானும் அரசாங்க உத்தியோகத்திலே நான் சில காலம் சூப்பர்வைசராக இருந்தேன். அதற்கு பிறகு இன்ஜினியர் ஆனேன். சூப்பர்வைசர் வேலை என்ன? கண்காணிப்பவன். அவன் முதலாளி அல்ல. சட்டத்துக்குள் தான் அவன் செயல்பட வேண்டும். சட்டத்திற்கு மீறி செயல்படும் தொழிலாளிக்கும் தண்டனை வரும். சட்டத்தை மீறி செயல்படும் கண்காணியாகிய சூப்பர்வைசரும் தண்டிக்கப்படுவான். சபை யாருடையது? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையார்கள். இங்கே இந்த சந்தர்ப்பத்திலே எடுத்து காண்பிக்க விரும்புகிற காரியம் தமது சபை என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை குறித்தும் தேவன் 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 தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. அது என்ன சபை? பேர் கிறிஸ்துவ சபை அல்ல. அது பேர் கிறிஸ்துவ சபை அல்ல ஐயா. அது பேர் கிறிஸ்துவ சபை அல்ல அம்மா. சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன். கர்நாடகா மாநிலத்தில் மேங்களூர் அந்த பட்டணத்துக்கு அருகில அந்த உடுப்பி என்ற இடத்துல வருஷத்துக்கு ஒரு முறை
விசேஷத்த கூட்டத்தில் பிரசங்கிக்கும்படி என்னை அழைப்பார்கள். நான் அங்கு போயிருக்கிறேன். உடுப்பி என்று சொன்னாலே உடுப்பி ஹோட்டல் என்று சொல்லுவார்கள். என்றால் உடுப்பியில் உள்ளவர்கள் அதாவது சிற்றுண்டி சாலைகளை வைப்பார்கள், ஹோட்டல்ஸை வைப்பார்கள். அப்படிப்பட்ட பிஸ்னஸ் பீப்புள் அவர்கள். அந்த உடுப்பியை சேர்ந்த அந்த பாஸ்டர் சென்னைக்கு வந்திருந்தார். வந்தபோது ஒரு ஹோட்டல் விலாசம் உடுப்பி ஹோட்டல் எழுதப்பட்டிருந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம். சென்னைக்கு வந்த அந்த உடுப்பியை சேர்ந்த அந்த கன்னடம் பேசுகிற அந்த பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம். அவரே சொன்னார் உள்ளே போய் உடுப்பி ஆட்கள் நடத்தும் ஹோட்டல் சொல்லி பேசினால் அங்கு உள்ளவர்கள் அவர்கள் உடுப்பியை சேர்ந்தவர்கள் அல்ல, சென்னை மாநகரத்தை சேர்ந்தவர்கள், தமிழ் பேசுகிறவர்கள். வெளியே உடுப்பி ஹோட்டல், உள்ளே உடுப்பி அல்ல, தமிழர்கள் வேலை செய்கிறார்கள். பேர் என்ன ஜோசப், பேர் என்ன மேரி, பேர் என்ன எலிசபெத், பேர் என்ன ஜேக்கப். ஆனா உள்ள பார்த்தா பேர் கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் வித்தியாசம் இல்லை. அஞ்ஞானிகளும் பாவம் செய்கிறார்கள், இவர்களும் பாவம் செய்கிறார்கள். அவர்களும் சினிமா பித்தர்கள், இவர்கள் சினிமா வெறியர்கள். எல்லாம் ஒன்று போலதான் இருக்கிறது. பேர் மட்டும்தான் கிறிஸ்தவ பேரு. இவர்கள் கூடும் இடத்திற்கு தேவனுடைய சபை என்று பேர் அல்ல, அதற்கு தமிழ் சங்கம் என்று அவர் பெயர் வைத்துக் கொள்ளலாம். அது கர்த்தருடைய சபையா இருக்க முடியாது. கர்த்தருடைய சபையா இருக்க வேண்டுமானால் அந்த சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே பாவங்கள கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வாசிங்கள் அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு நிச்சயம் உண்டு. இயேசு கிறிஸ்து என்னை பாவங்களற தம்முடைய இரத்தத்தால் கழுவி இருக்கிறார். ஆமென். எங்கள் காலத்துல சாட்சி கொடுங்கள் என்று சொன்னால் போதும். பாஸ்டர் அம்மா ஒரு சிஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறார்கள் திங்கட்கிழமை தோறும். தேவ கிருபையினால ஒரு சிலர் அங்கே வருகிறார்கள். சாட்சி கொடுங்கள் என்று சொன்னால் போதும், ஒவ்வொருவராக சாட்சி கொடுக்கிறார்கள். காரணம், அந்த சகோதரிகளுக்குள் ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. எங்கள் காலத்தில் பெந்தகோஸ்தே சபைக்குள் நாங்கள் இருந்த போது அப்படிதான் இருக்கும். சாட்சி கொடுங்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் எழுப்பி நிற்பார்கள். காரணம் ஜீவன். பேர் கிறிஸ்தவ சபையில சாட்சி கொடுங்கன்னு சொன்னால் இவர் அவரை பார்ப்பாரு, அவர் இவரை பார்ப்பாரு, அவர் சிரிப்பாரு, அவரு கண்ணை மூடிக்கொள்வாரு. காரணம் என்ன? சாட்சி இல்லை. இருந்தால்தானே கண்ணை திறப்பாரு, இருந்தால்தானே அவர்கள் எழுப்பி நின்று சாட்சி கொடுப்பார்கள். தேவ ஜனமே, எந்த சபையிலே விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டோம் என்ற சாட்சி நிச்சயம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அதுதான் தேவனுடைய சபை. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் போகிற சபையா இருந்தாலும் சரி, எங்கள் சபையா இருந்தாலும் சரி, மெய்யாகவே அது தேவ சபையா? பாருங்கள், அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை எதை கிரயமாய் கொடுத்து அந்த சபையை வாங்கினார்? சொல்லுங்க. கட்டடத்தை ஒருவேளை பாஸ்டர் பெரிய தொகையை கொடுத்து வாங்கியிருக்கலாம். கட்டடத்துக்குள்ளிருக்கு சபையாரை அவர் பணம் கொடுத்து வாங்க முடியாது. கட்டடத்தை பாஸ்டர் வாங்கியிருக்கலாம், சொந்த காசை போட்டோ இல்லாவட்ட ஒரு சிலர் சேர்ந்தோ எப்படியோ ஒரு கட்டடத்தை வாங்கலாம். யார் வாங்க யாரிடம் பாஸ்டர் பணம் திரட்டினார்? இல்லை, அவரிடத்துல பணம் இருந்தது, அந்த கட்டடத்தை வாங்கினார். இல்லாவிட்டால் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டடத்தை வாங்கி கொடுத்தார்கள். இல்லாவிட்டால் சபையார் அனைவரும் சேர்ந்து கட்டடத்தை வாங்கி கொடுத்தார்கள். கட்டடத்தை மெய்ப்பனும் வாங்க முடியும், மெய்ப்பனுடைய நண்பர்களும் வாங்கி தர முடியும், அந்த சபையின் விசுவாசிகளும் வாங்குவதற்கு
பணம் பொருளை கொடுத்து உதவி செய்ய முடியும். ஆனால் அந்த சபையினுடைய விசுவாசிகளை காசு கொடுத்து யாரும் வாங்க முடியாது. காசு கொடுத்து யாரும் வாங்க முடியாது. இந்தியா தேசத்திலிருந்து ஒருவர் எனக்கு சொன்னாரு, ஒருவர் நன்றாக கீபோர்டு வாசிப்பாரு, உங்கள் சபைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், அவருக்கு நீங்கள் கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டும், காணி கொடுக்க வேண்டும். நாங்கள், அதாவது எங்கள் சபையில் ஒருவர் ஏதாவது ஒரு பணி செய்தால் அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு நிர்வாகத்தையும் வழிநடத்தலை கொடுத்தால் நாங்கள் செய்வோம். ஆனால் காசு கொடுத்தால்தான் கீபோர்டு வாசிப்போம் என்று சொல்லுவாரானால் நான் சொல்லிவிட்டேன், இங்கே காசு கொடுத்து நாங்கள் கீபோர்டு வாசிக்க யாரையும் அழைப்பதில்லை. தேவனுடைய ஜனமே, கட்டடம் ஒரு நபருக்கு சொந்தமா இருக்கலாம், ஒரு ஸ்தாபனத்துக்கு சொந்தமா இருக்கலாம். ஆனா கட்டடத்துக்குள் இருக்க சபையார் தேவனுக்கு சொந்த. காரணம், இந்த சபையை தேவன் வாங்குவதற்கு கொடுத்த கிரயம் சிலுவை மரத்திலே. அந்த சிலுவையில அவர் தொங்கும் போது புறக்கணிக்கப்பட்டவராய், அவமதிக்கப்பட்டவராய், நிந்திக்கப்பட்டவராய், அவமானப்படுத்தப்பட்டவராய், கள்ளர் என்று சொல்லத்தக்கதான ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தி 2 கள்ளர்களுக்கு நடுவிலே அவரை தொங்க வைத்ததுதான் அந்த சித்திரம். 2 கள்ளர் நடுவில் தொங்குகிறார். எவ்வளவு அவமானம்! அவருடைய அப்போஸ்தலர்களே ஒருவன் காட்டி கொடுத்தான், நாண்டு கொண்டு செத்தான். மற்ற 10 பேரும் ஓடி போனார்கள். 11 ஆளும் ஓடி போனான். 11வது ஆளும் ஓடி போனான். 11வது அப்போஸ்தலன் ஓடி போனான். ஆனால் தேவ கிருபையினாலே அந்த 11வது அப்போஸ்தலன் சிலுவின் அடிவாரத்திலே வந்து நின்றான். அவன் பேர் யோவான். தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாள் பெற்ற குமாரர்கள் குமார்த்திகள் ஒருவர் கூட அந்த சிலுவின் அடிவாரத்தை வந்து நிற்கவில்லை. ஆனால் அவரை பெற்றெடுத்த மரியாள் அங்கே நின்றாள். இவ்வளமா கோர சிலுவையிலே சிந்தையிலே பாரங்களும் நிந்தையும் ஏற்றவராய் பாதகனை போல் அவர் தொங்கும் போது தம்முடைய சிரசு முதல் பாத வரை அவர் வடித்த அந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபைதான் மெய்யான சபை. அந்த சபையின் மெய்ப்பன் தேவ ஜனமே தேவனிடத்தில் கட்டளைப்பட்டிருக்கிறான். என்ன கட்டளை? இது என்னுடைய சபை, இவர்களை நீ எப்படி நடத்த வேண்டும்? இவர்கள் கற்புள்ள கன்னியாக இருக்க வேண்டும். இவர்கள் கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும். இந்த கன்னிகையை யார் விவாகம் பண்ண போகிறார்? இந்த கன்னிகையை யார் விவாகம் செய்ய போகிறார்? இந்த கன்னிகையை விவாகம் செய்ய போகிறவருக்கு பேரு இயேசு கிறிஸ்து. ஆமென். ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி விவாகம் போடுறது போல தம்முடைய திருச்சபையை இயேசு மத்தியாகத்திலே தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படி மத்தியாகத்துக்கு வருகிற அந்த வருகைக்கு பேர் தான் கிறிஸ்து இயேசுவினுடைய ரகசிய வருகை. அவருடைய ரகசிய வருகையின் போது 5 கண்டங்களில் உள்ள ஸ்தல சபைகளில் உள்ள ஆத்துமாக்களிலே யாரெல்லாம் அபிஷேகமாகிய முத்திரை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை மத்தியாகத்திற்கு பரிசுத்த தேவன் கொண்டு போய் சேர்ப்பார். எபேசர் 4 அதிகாரம் 30 வசனம். எபேசர் 4 வசனம் 30. எபேசர் 4 வசனம் 30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எதுக்கு அபிஷேகம் கொடுத்தார்? அபிஷேகம் பெற்றதற்கான அடையாளம் என்ன? வேதாகமத்தில் ஒரே ஒரு அடையாளம் தான். 3 வகையான அந்நிய பாஷைகள் உண்டு. அபிஷேகம் பெறும்போது தேவன் கொடுக்கிற ஒரு அடையாளம் அந்நிய பாஷை. இன்னொன்று, அந்த அந்நிய பாஷையில ஒரு செய்தி உண்டு. இன்னொரு அந்நிய பாஷை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக
அவர்கள் மொழியிலே பேசும் ஒரு மொழியை அந்த மொழி தெரியாத ஒருவருக்கு கொடுப்பார். ஒரு தமிழனுடைய வாயிலே ஒரு நைஜீரியனுடைய மொழியை கொடுப்பார். இந்த தமிழனுக்கு நைஜீரிய மொழியே தெரியாது. அங்கே வந்த நைஜீரியன் அமர்ந்த உடனே இவர் நைஜீரியா மொழியிலே பேசுகிறார். என்ன சொல்லுகிறாரு? பக்தி உள்ள உன் பெற்றோர் உனக்காக எவ்வளோ உபவாசத்தை ஜெபித்தார்கள். நீ இந்த நாட்டிற்கு வந்த பிறகு உன் பெற்றோருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்து வருகிறாய். அவருடைய பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்து வருகிறாய். சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்து வருகிறாய். தேவனுக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்து வருகிறாய். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் உனக்கு கட்டளை கிடையாக்குவேன் என்று ஒரு தமிழன் நைஜீரிய மொழியிலே அவர் அந்நிய பாஷை பேசுகிறார். அதை கேட்ட நைஜீரியன் நடுங்கி ரட்சிக்கப்படுவான். அது ஒரு அந்நிய பாஷை. இன்னொரு அந்நிய பாஷை, ஒருவர் அந்நிய பாஷை பேசுவார், அதற்கு இன்னொரு வியாக்கியானம் தருவார். மற்ற அந்நிய பாஷை நாம் அபிஷேகம் பெற்றதற்கான அடையாளம். அந்த அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தங்களுக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே அபிஷேகம் பெற்றதற்கான ஒரே அடையாளம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதற்கான தவிர்க்க முடியாத ஒரே அடையாளம் அந்நிய பாஷை. தேவ ஜனமே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்றுதான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். எந்த நாளில் மீட்டுக் கொள்ளப் போகிறார்? பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய கட்டளின் பேரிலே பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலிருந்து எழுப்பி மத்திய ஆகாயத்துக்கு வருவார். அப்பொழுது பூமியில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராகிய தேவனால் மறுரூபமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியான தேவனாலே மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு செல்லப்படுவோம். அங்கே மத்திய ஆகாயத்திலே நமக்காக காத்து கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவனிடத்துல பரிசுத்த தேவன் ரெபேக்காளை ஈசாக்கினிடத்திலே ஆபிரகாம் வேலைக்கான ஒப்பு கொடுத்தபடியே பரிசுத்தான் தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒப்படைப்பார். நாம் நிச்சயமாய் பரப்போம், மத்திய ஆகாயத்திற்கு போய் சேரும் என்பதற்கான ஒரே அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு, ஜலத்தின் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நாம் பெறும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூடிய அபிஷேகம். ஆகையால் தான் இங்கே எழுதப்பட்டுள்ளது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. எதற்கு அந்த முத்திரை கொடுத்தார்? நீ மீட்கப்பட போகிறாய். உலகத்தில் எவ்வளவு கொள்ள நோய் வந்தாலும் சரி, உலகத்தில் அந்த கிறிஸ்து என்ன அக்கிரமங்கள் செய்தாலும் சரி, உலகத்தில் அந்த கிறிஸ்து எவ்வளவு அநியாயம் செய்தாலும் சரி, அவருடைய ஆவி இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆனால் அன்று அந்த ஆவி உருவெடுத்து ஒரு மனிதனாக உலக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பான். அந்த அந்தி கிறிஸ்து அவன் மனித உருவெடுத்து உலகத்தின் ஆட்சி பீடத்தில் உட்கார்வதற்கு முன்பாகவே தேவன் தம்முடைய சுயரத்தத்தால் சம்பாதித்து ஜலத்தின் ஞானஸ்தான வாயிலாக நடத்தி அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகமாக முத்திரையை கொடுத்து எவர்களை பரிசுத்தமாக வாழும்படியாக தேவன் நடத்துகிறாரோ, எவர்கள் பரிசுத்தமாய் வாழுகிறார்களோ, இயேசு மத்தியாகத்து வரும்போது அவர்களை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான தேவனை கொண்டு மீட்டுக் கொள்வார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. ஒவ்வொரு முறையும் அந்நிய பாஷை பேச தெரிய வேண்டும். என்ன தெரிய வேண்டும்? இயேசுவே வருகையிலே நான் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளப்படுவேன். இயேசுவே நீர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது கண்டிப்பாய் நிச்சயமாய் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். காரணம், அதற்காகத்தான் எனக்கு பரிசுத்த அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு தந்திருக்கிறீர். ஆனால் அந்த அபிஷேகத்தை சந்தோஷப்படுத்தவும் முடியும், துக்கப்படுத்தவும் முடியும். ஏனென்றால்
பரிசுத்த ஆவியான் தேவன் சில துருபதேசக்காரர்கள் சொல்லுகிறபடி அவர் வெறும் ஒரு சக்தி அல்ல. பரிசுத்த ஆவியான் தேவனுக்கு ஆள் தத்துவம் உண்டு. அவர் வழி நடத்துகிறார், அவர் போதிக்கிறார், அவர் விசனப்படுத்த முடியும், அவர் கோபப்படுகிறார், அவர் அன்பு காண்பிக்கிறார். இவை அனைத்து வேதத்தில் உண்டு. ஒரு சக்தியால முடியுமா இந்த அனைத்தையும் செய்வதற்கு? பரிசுத்த ஆவியான தேவன் திரியேக தேவனிலே மூன்றாவது நபர். பிதாவாகிய தேவனோடும் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த தேவன் ஆராதிக்கப்படுபவர். பிதாவாகிய தேவனோடும் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமார் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து ஆராதிக்கப்படுபவர் தான் பரிசுத்த தேவன். ஆகினால்தான் ஞானஸ்நானம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று மத்தேயு கடைசி அதிகாரத்தை இயேசு காண்பித்தார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். பரிசுத்த பவுல் தேவாசீர்வாதத்தை எப்படி சொல்லுகிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. காரணம் என்ன? தேவ ஜனமே என்ன சொல்லுகிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பரிசுத்த தேவன் ஆழ்த்தத்துவம் உடையவர். வெறும் சக்தி அல்ல, வல்லமை மிக்கவர், சர்வ வல்லமை உடையவர். ஆனால் அவர் வெறும் சக்தி அல்ல. அவர் ஆற்றை போன்றவர், அவர் பெரும் காற்றை போன்றவர், அவர் அக்கினியை போன்றவர், அவர் எண்ணெயை போன்றவர், அபிஷேக தைலத்தை போன்றவர், அவர் நீரூற்றை போன்றவர், அவர் மழையை போன்றவர், கிணற்று தண்ணீரை போன்றவர். ஆனால் ஆழ்த்தத்துவம் உடையவர் பரிசுத்த தேவன். ஆகினால்தான் அவரை துக்கப்படுத்த முடியும். ஒரு சக்தியை துக்கப்படுத்த முடியுமா? ஒரு அக்கினியை, ஒரு நீரூற்றை துக்கப்படுத்த முடியுமா? மழையை துக்கப்படுத்த முடியுமா? ஒருவரை துக்கப்படுத்துகிறோம் என்றால் அவருக்கு ஆள் தத்துவம் உண்டு. ஆகையினால்தான் எபேசு 4:30 எழுதப்பட்டுள்ளது. எபேசு 4:30 எழுதப்பட்டுள்ளது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் துக்கப்படுத்தக்கூடாது. ஏன் துக்கப்படுத்தக்கூடாது? நீ மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலே பெற்று உனக்கு இந்த பரிசுத்த ஆவியான் தேவனுடைய அபிஷேகத்தை தந்தருளி இருக்கின்றார், அந்நிய பாஷை அடையாளத்தோடு. எதற்காக கொடுத்தாரு? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே நீ சிக்குண்டு போகக்கூடாது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே நீ மிதி உண்டு போகக்கூடாது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே தேவனுடைய கோபக்கலசம் உன் மீது ஊற்றப்படக்கூடாது. அந்தி கிறிஸ்து ஆட்சி வருவது முன்பாகவே நீ மத்தியாகத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அந்த மீட்புக்கென்று உனக்கு அவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்க, அவரை நீ துக்கப்படுத்துவாயானால் இன்றைக்கு எவ்வளவு அந்நிய பாஷை பேசியும் நீ தொடர்ந்து பரிசுத்த தேவனை துக்கப்படுத்துவாயானால் உன்னை கைவிடுவார் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே சிக்குண்டு போவதற்காக. ஆகினால்தான் இயேசு சொன்னாரு, இருவர் வயலில் இருப்பான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைப்பார்கள், ஒருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். தேவ ஜனமே அப்படியால 2 பேரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள், இருவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம்
வாசியங்கள் 33ஆம் வசனம் முதற்கொண்டு 37ஆம் வசனம் வரைக்கும். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 37 வரை. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? ஏன் சொன்னார்? லோத்து தாமதிக்கிறான் சோதமை விட்டு வெளியே வருவதற்கு. தேவதூதர்கள் அவன் கரத்தையும் அவனுடைய மனைவியின் கரத்தையும் அவனுடைய 2 குமார்த்திகளுடைய கரங்களையும் பிடித்து ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு விட்டார்கள். அதுதான் விடுதலை. அவனமாக விடுவிக்கப்பட்ட பிறகு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டது? லோத்துக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் பின்னிட்டு பார்க்க கூடாது. இவ்வண்ணமாக விடுவிக்கப்பட்டவர்களில் ஒரு நபர் தான் லோத்தினுடைய மனைவி. அவளுக்கு ஒரே வேதனை. ஐயோ, நம்ம சொந்த விட்டு விட்டோமே, வேலையாட்கள் எல்லாம் விட்டு விட்டோமே, ஆடு மாடுகள் எல்லாம் விட்டு விட்டோமே, இதோ வேலையாட்கள் எல்லாம் விட்டு விட்டோமே என்று அவளுக்கு தன் ஜீவன் தப்பினது முக்கியம் அல்ல, இப்பிரபஞ்சத்தினுடைய காரியங்கள் தான் அவளுக்கு முக்கியம். சரி, ஆசைப்பட்டாளே, திரும்பி பார்த்தாளே, ஏதாவது கிடைத்ததா? உப்பு தூணானான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை சோதோம் குமோரா நிகழ்ச்சி ஒரு கற்பனை அல்ல. அதை உறுதிப்படுத்தும்படியாக இயேசுவே சொல்லுகிறாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இது உண்மையில் நடந்த சம்பவம் என்பதை சத்தியமாக இயேசு கிறிஸ்து முத்திரையிட்டு சொல்லுகிறார். தேவனுடைய ஜனமே, லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். அவள் கரத்தை பிடித்து ஊருக்கு வெளியே கொண்டு போய் தேவதூதர் விட்டு விட்டார்கள். ஊருக்கு வெளியே போய் அவள் உப்பு தூளானாள். அவர் சொல்லுகிறார், 2 பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். காரணம் என்ன? அவன் பெற்ற அபிஷேகத்தை தொடர்ந்து துக்கப்படுத்தினதே அதற்கு காரணம். பாருங்கள், லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 34 முதற்கொண்டு 37 வரை. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரத்யுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். இயேசு சொல்லுகிறார், லூக்கா 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதற்கொண்டு, லூக்கா 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதற்கொண்டு, அந்த ராத்திரியிலே, லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதற்கொண்டு, அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஒரே சபையில் இருப்பார்கள், ஒரே பெந்தேகோஸ்து சபையில் இருப்பார்கள். பெந்தேகோஸ்து சபைக்குள் இருப்பதனால ரகசிய வரிகளை போய்விடுவோம் என்று நினைக்கக்கூடாது. பெந்தேகோஸ்து சபையில் இருப்பதனால ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லக்கூடாது. பெந்தேகோஸ்து சபையில இருப்பது மட்டுமல்ல, பரிசுத்தமா இருக்க வேண்டும். பெந்தேகோஸ்து சபையில இருந்தால் போதாது, பெந்தேகோஸ்து சபையில இருக்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழ்க்கை நடத்த வேண்டும். தொடாதே என்று கர்த்தர் சொல்லிவிட்டாரு. நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். தேவனுடைய ஜனமே, ஒரே சபையை சேர்ந்தவர்கள் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், 2 பேரும் ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், 2 பேரும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றவர்கள், 2 பேரும் தசமபாகம் ஒழுங்காய் கொடுக்கிறவர்கள். ஆனால் தேவன் விலக்கி வைத்த காரியங்களை செய்து கொண்டே அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இந்த பாஸ்டர் என்ன கேட்க முடியும்? இவர் கேட்டால் போர்க்கொடி தொடுப்பேன், இவர் கேட்டால் நான் கலகம் பண்ணுவேன்.
தேவஜனமே, அந்த ஊழியக்காரன் துக்கப்படுவானால் அது மாம்சத்திலே அவனுக்கு வருகிற துக்கமானால் அது உங்களுக்கு ஒன்று செய்யாது. அவன் தேவனுடைய துக்கத்தை பிரதிபலிப்பானால் அது உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யும். தேவ ஜனமே, வழி நடத்துறவர்கள் துக்கப்படுத்தக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி, அதை என்று சொன்னால் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற அந்த ஊழியத்தை அவர்கள் செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த உத்தரவாத ஊழியத்தை செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால், அவர்கள் துக்கத்தோடு உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணி அழுது கொண்டே உத்தரவாதம் பண்ணினால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. இப்படியும் வேதத்திலே வசனம் இருக்கிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு சில பெந்தகோஸ்து சபைகளிலே மேய்ப்பர்கள், நான் பெந்தகோஸ்து சபையின் ஒரு ஊழியக்காரன் மேய்ப்பன் ஆகினாலே தைரியமா சொல்லுகிறேன், சில பெந்தகோஸ்து சபைகளிலே மேய்ப்பர்கள் சர்வாதிகாரிகளாக இருக்கிறார்கள். மகன் பீடி பிடித்துக்கொண்டு சிகரெட்டை பிடித்து ஊரை சுத்துவான். அவனை தட்டி கேட்க இந்த ஊழியக்காரனுக்கு எந்த விதமான ஒரு தைரியமும் இல்லை. விசுவாசத்தை போட்டு அடக்கி 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 வைப்பார்கள். இது ஒழுங்கான ஒரு ஊழியம் அல்ல. ஆனால் ஆத்துமாக்களுக்காக செலவு செய்வது மட்டுமல்ல, செலவு செய்வதும் செலவழிக்கப்படுவதுமான ஒரு ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். தேவனுடைய ஜனமே, ஜிப்பாம் வேஷ்டி அணிந்து கொண்டு ஜெபிப்பதற்காக வீடு வீடாய் சென்றார் ஒரு பரிசுத்தவான். அவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியை சேர்ந்தவர், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். எங்கள் வீட்டிற்கு வரும்போது என் தாயார் விரட்டி விட்டார்கள். என் கண்களுக்கு முன்பாக விரட்டினார்கள். ஜிப்பா வேஷ்டி, அவருடைய பிரதிஷ்டை காலில் பாதரட்சி கூட போட மாட்டார். அவருடைய பிரதிஷ்டை பாதரட்சி கூட கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்துடைய மேனேஜராக போகும் நிலை வந்த போது 3 நேரம் உடித்து கத்தரை அடைத்தார் என்று சொல்லி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்த ஒரு பரிசுத்தவான். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய குமாரத்தி அரசாங்கத்தில் அவர்கள் ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தார்கள். அவருடைய தகப்பனார் தான். எனக்கு தெரிந்த மட்டத்திலே அவருடைய குமாரத்தி பல ஆண்டுகளுக்கு பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார்கள். அதுக்கு பிறகு டெப்டி டைரக்டர் ஆனார்களா எனக்கு தெரியாது அந்த விவரம். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து மட்டும் எனக்கு தெரியும். அவருடைய தகப்பனார் பிச்சை எடுப்பதற்காக வீடு விட வரவில்லை. கையிலே காசு இல்லை என்பதற்காக பாதரட்சி இல்லாமல் வரவில்லை. எனக்கு வேண்டாம் என்ற ஒரு தியாகம். நவீன காலத்து பெந்தகோஸ்தக்காரர்கள் அதை பரிகசிக்க அவர்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வந்த பொழுது என்னுடைய தாயார் அந்த காலத்தில் ரட்சிக்கப்படாத காலம். அதுக்கு பிறகுதான் அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்து ஜலத்தை ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதுக்கு முன்பாக நடந்த காரியம். பேர் கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பெந்தகோஸ்தக்காரர்கள் பார்த்தாலே அருவருப்பா இருக்கும். கேட்டுக்கு வெளியே நிற்கிறார். நான் கண்ணாரை பார்க்கிறேன். அம்மா ஸ்தோத்திரம்மா என்று சொன்ன உடனே பாப்பா இங்க யாரும் இல்லை. என் தாயார் விரட்டினார்கள். என் கண்ணாலே பார்த்தேன், என் செவிகளாலே கேட்டேன். எனக்கு மிகவும் துக்கமாகி விட்டது. ஒரு வீட்டு வாசல்ல வந்திருக்க ஒரு ஊழியக்காரர் இப்படியா நடத்துவார்கள்? காரணம் என்ன? ரட்சிப்பு இல்லை அந்த காலத்தின் தாயாருக்கு. பேர் கிறிஸ்தவர்கள்.
சில ஆண்டுகளுக்கு பல மாதங்களுக்கு பிறகு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய வறுமை வந்தது. அந்த வறுமை எங்களை வாட்டும் போது ஒரு பையில 5 கிலோ அரிசி எடுத்துக்கொண்டு அதே பரிசுத்தவான் பாஸ்டர் ஜேக்கப் சந்தோஷ் ஐயா அவர்கள் அந்த 5 கிலோ அரிசியை யார் போன்னு சொன்னார்களோ அந்த 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 அம்மா கையில கொடுத்தார். அந்த அம்மா தான் என்னுடைய தாயார். இல்லையே, ஊழியக்காரங்க காணிக்கை தானே வாங்குவாங்க, அரிசி வாங்கி கொடுப்பாங்களா அந்த வீட்டுக்கு பஞ்சகாலத்துல? நான் உங்களுக்காக செலவு பண்ண ஆயத்தமா இருக்கிறேன். வறுமை, அதனால்தான் ஒரு விசுவாசிக்கு வறுமை, ஒரு விசுவாசிக்கு கஷ்டம். அதே சமயத்தில் திருச்சபையானது சத்திரம் கிடையாது. திருச்சபையானது ஒரு வங்கி கிடையாது, பேங்க் கிடையாது. சில பேர் நினைத்துக் கொண்டு ஏமாற்றுவதற்காக உள்ளே நுழைவார்கள். அப்படிப்பட்ட எத்தர்களுக்கு சபை கிடையாது. பாஸ்டரையும் ஏமாற்றுவார்கள், சபையாரை ஏமாற்றுவார்கள். அப்படிப்பட்ட இடம் கிடையாது. ஆனால் உத்தமமான மெய்ப்பர்கள், உத்தமமான விசுவாசிகளுடைய அத்தியாவசியமான தேவையை சந்திக்க ஆயத்தமா இருப்பார்கள். அவர்கள் தான் மெய்யான பாஸ்டர்ஸ். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செலவழிக்க மட்டுமல்ல, செலவு பண்ண படவும் நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வாசியுங்கள், 15ஆம் வசனம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுள்ளார் விசுவாசி. பாஸ்டர் ஒரே நாளில் 2 முறை 3 முறை போய் பார்க்கிறார். களைப்பா இருக்கிறது பாஸ்டருக்கு, இருந்தாலும் போய் பார்க்கிறார். காரணம் என்ன? செலவழிக்க மட்டுமல்ல, செலவு பண்ண படவும். இப்படியே விசுவாசிகளுக்காக ஓடி 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 சரீரம் ஒடுங்கி போன மெய்ப்பர்கள் உண்டு பிரியமானவரே. அவர்தான் உத்தமமான மெய்ப்பர்கள். அவர்கள் துக்கப்பட விசுவாசிகள் நடந்து கொண்டால், அந்த விசுவாசிகளுடைய சிரசின் மேல் கை வைத்து ஜெபித்தாலும் சரி, ஆசீர்வதித்தாலும் சரி, அது பலிக்காது, அது செல்லாது. அந்த மெய்ப்பனை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அந்த மெய்ப்பன் சர்வாதிகாரியா, இல்லாவிட்டால் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய மெய்யான ஊழியக்காரனாக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படும் இருக்கிறானா, இல்லாவிட்டால் காணிக்கைக்காக தசமபாகத்திற்காகவும் செயல்படுகிறானா? எதற்காக மெய்ப்பர்கள் கண்டிப்பா இருக்கிறார்கள்? எதற்காக மெய்ப்பர்கள் கண்டிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள்? கண்டிப்பு இல்லாமல் இருப்பது காரணம் என்னவென்றால், மெகா சேர்ச்சா இருக்க வேண்டும், மெகா சேர்ச்சா இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது எத்தனையோ சபைகள், பாஸ்டர் பால் யங்கிச்சோ போன்ற பரிசுத்தவான்கள் பான பலியா தங்களை வார்க்க ஒப்பு கொடுத்து 1984ஆம் ஆண்டு அவருடைய சபையில 5 லட்சம் பேர் இருந்தார்கள். அப்படி நடப்பது உண்டு. ஆனால் சத்தியமே இல்லை, அந்நிய பாஷையும் இல்லை, கூத்தும் கும்மாளமும் வர்ஷிப் என்று சொல்லி ஆட்டமும் பாட்டமும். ஏன் சபை திரளான கூட்டத்தால் நிரம்பாது? தேவனுடைய ஜனமே, தேவன் ஒரு சபையை பெருக பண்ணும் போது அது தேவனுக்கு மகிமை. ஏனென்றால் ஜனத்திரட்சி ராஜாவின் மேன்மை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் குறுக்கு வழியிலே சபையை பெரிய சபையாக்க முயற்சிக்க வேண்டுமானால் யாரும் வரலாம், எப்படியும் உடுத்தலாம், என்னவும் செய்யலாம், அந்நிய பாஷையே பேச தேவை கிடையாது, பேசவும் கூடாது. என்னையா சபை? என்ன சபை அந்த சபை? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஏதன் தோட்டத்தை ஏதாவது குறை வைத்தனா? ஏதாவது குறை உனக்கு வைத்தனா? புசிக்க குறை வைத்தனா?
இல்லாவிட்டால் குடிக்க குறை வைத்தனா, இல்லாவிட்டால் பொழுதுபோக்காக உனக்கு நான் மிருகங்களையும் பறவைகளையும் உனக்கு நண்பர்களாக கொடுப்பதில் குறை வைத்தனா? உனக்கு என்ன குறை வைத்தேன்? நான் உனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன். இது போதாது என்று வேறு ஒன்றை நான் கொடுக்க போகிறேன் உனக்கு. அதை கொடுப்பதற்கு முன்பாக நான் இன்னொன்றை கொடுக்க நான் முற்படுகிறேன். அதுதான் உன்னோடு நான் செய்கிற உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? தொடாத, 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 தொடாத. அது உனக்குரியது அல்ல. அது விலக்கி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, 10 பெண்களோடு ஊர் சுத்தலாமாம். அதுல தன் வாழ்க்கைக்கு யாரு சரியாக அமைகிறார் என்று இவர் அலசி பார்த்து அந்த 10 பேர்ல ஒருவரே தேர்ந்தெடுக்க மாட்டோமாம். அதுதான் நாகரிகமாம். இந்த 10 பெண்களோடும் ஆட்டம் போட்டு டேட்டிங் கோர்ட்டிங் என்று சொல்லி ஊரை சுற்றி அடுத்தவனுக்கு மனைவியாக போக வேண்டியவளோட ஆட்டம் போட்டு கடைசியில் 10ல ஒருவளையோ இல்லாவிட்டால் 11வது ஒரு ஸ்திரீயோ சேர்த்து கொண்டால், தொடக்கூடாது என்று நான் உனக்கு விலக்கி வைத்த விருட்சத்தின் கனியை ஏன் தொட்டாய்? நீ 11வது பெண்ணை நீ கல்யாணம் பண்ணலாம், உன் ஆத்துமா சாகாதபடி பார்த்துக்கொள். செய்யாத. நீ 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 நவநாகரிகம் நிறைந்த நாட்டிலே தேவன் உன்னை குடியேற்றி வைத்திருக்கலாம். அந்த தேசத்திலே இருக்கும்போது உனக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுத்துள்ளார். ஆனா விலக்கி வைத்த காரியங்கள் உண்டு. அந்த விலக்கி வைத்த காரியத்தின் பக்கமாக போகாத. நீ போகும் நாளில சாகவே சாவ என்றால் என்ன அர்த்தம்? உன் ஜெப வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும். அதற்கு பிறகு கஷ்ட காலத்தில் ஊழியக்காரர் கருத்துல $10 கொடுத்து, $100 கொடுத்து, $1500 கொடுத்து அந்த ஊழியக்காரர் ஜெபித்தால் உன் பிரச்சனை போக நினைக்காத. உன் காசு தான் போகும். ஏன் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை தொட்டாய்? ஏன் புசித்தாய்? ஏத்த துணை கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை அவன் பார்த்ததே கிடையாது. மிருகங்கள் பறவைகள் யாவும் அவனை சுற்றி இருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஜீவனை அவன் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். நிபந்தனை. நீங்கள் தேவனால் எந்த தேசத்திலே குடியேற்றப்பட்டு இருக்கிறீர்களோ சந்தோஷமா இருங்கள். நன்றாக வேலை செய்யுங்கள். பெரிய வீடாய் வாங்கி கொள்ளுங்கள். நல்ல கார், நல்ல வேன் வாங்கி கொள்ளுங்கள். கார் இருக்கிறது, வேனும் தேவை, வாங்கி கொள்ளுங்கள். எல்லாம் சரிதான். உனக்கு கர்த்தர் விலக்கி வைத்தவைகள் உண்டு. இந்தியாவில் இருக்கும்போது மேற்கத்திய நாட்டின் காரியத்தை குறித்து ஒருவர் இப்படியாக சொன்னார். பெட்டர் ஜாப், பெட்டர் ஹவுஸ், பெட்டர் கார், பெட்டர் வைஃப். என்ன அர்த்தம்? ஒரு வேலையில் அமர்ந்தாகி விட்டது, அதை விட சிறப்பான வேலை வந்த உடனே இந்த வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு போவது தவறே கிடையாது. பெட்டர் ஜாப், பெட்டர் ஹவுஸ். இந்த வீடு நமக்கு சரியாக இல்லை, பழைய வீடா இருக்கிறது, ஒரு புதிய வீடு வாங்கலாம், சந்தோஷமா இருக்கிற வாங்கி கொள்ளலாம். பெட்டர் ஹவுஸ், பெட்டர் கார். இப்பொழுது இருக்கிற வாகனம் அது சரியாக ஓடவில்லை, நல்ல காரை வாங்குவது தவறு கிடையாது, பெட்டர் கார். ஆனால் பெட்டர் வைஃப் கிடையாது. தெய்வத்துக்கு அடுத்தபடியாக உன் பாதத்திலே விழுந்து கிடக்கிற மனைவியை விட்டு நீ வேறு நாட்டுக்கு தேவன் உன்னை குடியேற்றி வைத்த பிறகு உனக்கு விலக்கி வைத்த ஒரு ஸ்திரீயை ஏன் தோற்றாய்? நீ
உனக்கு விலக்கி வைத்த காரியங்களை நீ ஏன் தொட்டாய்? ஏன் மதுபானத்தை தொட்டாய்? ஏன் மதுபானத்தை தொட்டாய்? ஏன் சினிமாவுக்கு போனாய்? சினிமாவுக்கு போகவில்லை என்று சொல்லி வீட்டிற்குள் ஆபாசமான டிவிடியை போட்டு ஏன் பார்த்தாய்? உன் ஆத்துமா சாகும். உன்னை கேட்க யாரும் இல்லை நினைக்காதே. தெய்வம் கேட்பார். தெய்வம் கேட்பார். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும். உனக்கு விலக்கி வைத்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்பது தேவனுடைய பிரமாணம். நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். மாறாக ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினானே இந்த தானியேல், அவனோடு கூட அவன் நண்பர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சேர்ந்து கொண்டார்களே, எண்ணத்தை வாரி கொண்டார்கள், எண்ணத்தை கட்டி கொண்டார்கள். ஊரோடு ஒத்து போக வேண்டியதானே, தீட்டோட தீட்டாக போக வேண்டியதானே, தீட்டோட இணைய வேண்டியதானே, முடியாது என்று சொன்னான். கர்த்தர் தானியேலையும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் அந்த அந்நிய நாட்டிலே 10 மடங்கு சமர்த்தராக்கினார் இந்த தெய்வம். அந்த அந்நிய நாட்டிலே அந்த 4 பேரை தேவன் உயர்த்தினார், அந்நிய ராஜாவை கொண்டு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். உனக்கு ஒரு குறைவும் கர்த்தர் இந்த தோட்டத்தில் வைக்கவில்லை. உன்னை குடியேற்றி வைத்த தேசத்தில் உனக்கு ஒரு குறைவும் கர்த்தர் வைக்கவில்லை. ஆனால் சில காரியத்தை நீ தொடக்கூடாது சொல்லிருக்கிறேன். மதுபானத்தை தொடாது, அடுத்தவன் மனைவியை தொடாது, அடுத்தவன் புருஷனோட ஆட்டம் போடாது, ஆத்துமா சாகும். நீ மதுபானத்தை தொட்டுப்பார், உன் ஆத்துமா சாகும். நீ தொட்டுப்பார். உன் தேசத்தில் பரிசுத்தமா இருந்தாய், மேற்கத்திய நாட்டுக்கு வர வேண்டும் என்று 40 நாள் உபவாசம் எடுத்து ஜெபித்தாய். உன் உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு உன்னை நம்பி உன்னை மேற்கத்திய நாட்டுக்கு கொண்டு வந்த பிறகு காட்டி கொடுக்கும் யூதாஸ் காரியத்தை போல மாறி இருக்கிறாய். உத்தமர்கள் எவர்களோ அவர் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். தானியேல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விலக்கி வைக்கப்பட்ட காரியத்தை தொடமாட்டேன் என்று சொன்னதனாலே, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட போஜனம் ராஜ போஜனமாக இருந்தாலும் நான் அதை தொடமாட்டேன் என்று சொன்னதாலே, புசிக்க மாட்டேன் சொன்னதாலே பரீட்சை வந்தது 10 நாட்கள். பரீட்சைக்கு பிறகு தானியேல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 4 வாலிபர்களையும் அந்நிய தேசத்திலே அந்நிய ராஜாவை கொண்டு தேவன் உயர்த்தினார். காரணம், தேவன் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக்கினார். எல்லா கண்கள் போடலாமா? தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காண்பிக்கத்தான் ஊழியக்காரர் வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் பட்டினி கிடந்தால் என்ன, நாங்கள் உடுத்த சரியான வஸ்திரம் இல்லாமல் இருந்தாலும் என்ன கர்த்தாவே, இருக்க சரியான இடம் இல்லாமல் இருந்தாலும் என்ன கர்த்தாவே, இரும்பு அடிக்கிறவன் இரும்பு தான் அடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறபடி பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காண்பிக்கத்தான் எங்களுக்கு சபையை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த சபைக்குள் தீட்டு வரக்கூடாதப்பா. அந்த சபைக்குள் கர்த்தாவே பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் தாப்பரே. அந்த சபையார் மீது கர்த்தாவே ஜாதி வெறி அல்ல, ஜாதி வைராக்கியம் அல்லப்பா, தேச வைராக்கியம் அல்ல, மொழி வைராக்கியம் அல்லப்பா, தேவ வைராக்கியமாக கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னியாக அவர்கள் நிறுத்த வேண்டும் என்ற அந்த தேவ வைராக்கியத்தோடு வழிநடத்தும்படி தேவ ஊழியக்காரர்கள் அன்போடும் சில சபைகளில் கண்டிப்போடு இருக்கும்போது அவர்களை துக்கப்படுத்தாமல் இருக்கிற விசுவாசிகள் எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவர்களை தேவன் உயர்த்துவார். பரீட்சை வந்தாலும் சரி, பரீட்சையில ஜெயிப்பார்கள். பரீட்சைக்கு பின்பு அவர்களை நீ குடியேற்றி வைத்த தேசத்திலே அவரை 10 மடங்கு மற்றவர்களை விட மேன்மையா நீ வைப்பீரப்பா. மகிஸ்தோத்திரையா அப்பா, எல்லா துதிகான மகிமையையும் அது சீக்கிரத்தில் வந்து எங்களை அழைத்து கொண்டு செல்ல போகிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்கள் பிதாவினுக்குமே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் அப்பா, எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ நாமத்தினாலே எங்கள் ஜெபஸ்தோத்திர அறிக்கைகளை வெகுமன தாழ்வுடு உம்முடைய திருப்பாதபடி சமர்ப்பிக்கின்ற எங்கள் ஜீவன பரம்பிதாவே ஆமென். எல்லோரும் ஒருமித்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர்
உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினான இரக்கங்களை நான் முடிசூட்டி நன்மைதான் உன் வாய் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட உலகமெங்கும் உள்ள பரிசுத்தரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக.